ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன விலாக் பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி நோன்பு வருது இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து ஷாப்பிங் பண்ண வேண்டியது கொஞ்சம் இருந்தது. ஒரு சில திங்ஸ்லாம் முன்னாடியே வாங்கி வச்சிட்டோம். இந்த பூ ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கத்தில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருந்தோம். அதனால் சரி இன்றைக்கி போய்ட்டு வாங்கிக்கலான்ட்டு காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நான் அம்மாவும் கிளம்பி போயிட்டோம். மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு. காலையிலே போனால் கூட்டம் இருக்காதுன்னு சொல்லி போயிருந்தாங்க. ஆனால் ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. சரி அப்படியே சொல்லிவிட்டு உள்ளே போயாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். இது வந்து நாங்கள் ரெகுலராக எடுக்கிற ஷாப் தான். மெட்டீரியல் வந்து அதனால் அங்கே போய்ட்டு வாங்கிக்கிட்டோம். மெட்டீரியல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா செட்டாக இங்கே தான் வாங்கிட்டுருப்போம். அதனால தான் அங்கே டேரெக்டாக போயாச்சு. எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கும். ரேட்டுக்கு ஏற்ற மாரி நிறையா வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஆடி மாதன்றதுனால பார்த்திங்கன்னா அம்மனுக்கு புடவை வச்சு படைப்பாங்க இல்லைங்களா? அந்த கலெக்ஷன்ஸும் நிறையா இருந்துச்சு. எல்லோ கலர் சாரீ தான் நிறையா இருந்தது, பார்த்தாலே தெரியும். சரி சொல்லிவிட்டு நான் ஒரு 11 செட்டு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கேட்டிருந்தேன். அது வந்து கொஞ்சம் போய்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. சரி அதில் என்ன கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நானே சூஸ் பண்ணி எடுத்திருந்தேன். எல்லாமே நல்லா தாங்க இருந்துச்சு. இருந்தாலும் வந்து அதில் ஒரு கலர் நானே தேடி பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லோ கலர், க்ரீன் கலர், ரெட் கலர், ப்ளூ கலர், ஆரஞ்ச் அப்படி சொல்லி எல்லா கலருமே பார்க்க நல்லா இருந்தது. மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு. சரி ப்ளவுஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா என்ன வாங்கலான்னு பார்த்தோம். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஒரு 2-3 வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வாங்கலை. சரி அதுவும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஷாப்புக்கு போயிருந்தோம். அந்த கடை பக்கத்துலேயே தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செட்டாக வச்சுருக்காங்க வரலட்சுமி நோம்புக்காக. நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தோம், அங்கே கூட்டமாக இருந்தது. அதனால் திரும்ப போயிட்டு ப்ளவுஸ்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். வாங்கிட்டு ரிட்டன் வரும்போது தான் பார்த்தோம் கூட்டம் காலியாக இருந்தது. மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் மட்டும் வாங்கிக்கிட்டு வளையல் வந்து பார்த்திங்கன்னா என் கை சைஸ்க்கு எப்பயுமே எங்கேயும் கிடைக்காது. அதனால் வந்து தேடிட்டு இருந்தேன் இருக்குதான்னு சொல்லிட்டு. அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி கலர் மட்டும் சூஸ் பண்ணி எதனா ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். மெஹந்தி, கண்ணாடி, கோன், கிளிப்பு அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து இந்த பூஜைக்காக எல்லாமே செட்டாக அவங்களே பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. நம்மளே போயிட்டு அப்படியே நமக்கு செட்டாக வேணும்னு சொன்னோம்னா அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. பட் அதெல்லாம் நான் முன்னாடியே வாங்கி வச்சுருந்தேன். தேவையில்லாதது மட்டும்தான் வந்து வாங்கி வைக்காதது மட்டும்தான் நான் இன்றைக்கி போய் வாங்கியிருந்தேன். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுங்க. எல்லாருமே இப்போ வந்து வரலட்சுமி பூஜை பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்குது. சரி வாங்கிட்டு பூ மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால கூட்டம் அங்கேயும் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. அது இல்லாமல் வந்து ரேட்டும் கொஞ்சம் கூட இருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா முல்லரும்பு வாங்கலான்னு பார்த்தேன். பட் அந்த பூ இல்லை. அதனால் வந்து குண்டு மல்லி மட்டும் வாங்கிக்கிட்டு சாமிக்கு வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வந்து கலந்தாப்பில் வாங்கிக்கிட்டேன். எப்பயுமே சாமந்தி பூ தான் வாங்குவோம். சரி இந்த தடவை ரோஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், ரெட் கலர் சொல்லிட்டு எல்லா கலர்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ரோஸ் வாங்கிக்கிட்டேன். அதுவும் பார்க்க நல்லா தான் இருந்தது. இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேர் தெரியல. இந்த க்ரீன் கலரில் இருக்கிற செடி வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் பார்த்துருக்கோம். இது வந்து பூ கூட கலந்து கட்டுவாங்க. இது கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அப்படியே அங்கே மார்க்கெட் விட்டு கிளம்பி வந்துட்டாச்சுங்க. சாமந்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பூ எல்லாமே கொஞ்சம் கூட வதங்கினப்பலே இல்லை. நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வந்திருக்கு. எல்லா கடையிலுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே அழகாக இருக்குது. சரி வாழைப்பழம்லாம் வாங்கணும், ஃப்ரூட்ஸ் வேறு கொஞ்சம் வாங்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.
வெளியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. சரி அங்கே வந்து ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிட்டு, அப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்ததுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளம்பழம் அப்படி சொல்லிட்டு அதில் ஒரு கிலோ மட்டும் வாங்கிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பி வந்துட்டோம். மாம்பழம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு மாம்பழம் வாங்கலான்னு பார்த்தோம். பட் அந்த கடையில் இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி வாடின மாதிரி இருந்தது. பக்கத்து கடையில் பார்த்தோம், அங்கேயும் அப்படி தான் இருந்துச்சு. சரி இருந்தாலும் கொஞ்சம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். வேறு என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு என்ன தான் வீட்டில் யோசிச்சு வச்சு போனாலும் அங்கே போய்ட்டு மறந்துடுவோம். அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு வாங்கணுன்ற ஞாபகம் வந்தது அந்த கடையை பார்த்ததும். மண்பாக்கு வச்சா ரொம்ப நல்லதுங்க, ஆனால் வந்து மண்பாக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கிறதா இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி சொல்லிவிட்டு 11 செட்டுக்கு தேவையான வெத்தலை பாக்கு, அந்த பாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டாக தான் தருவோன்னு சொன்னாங்க. சரி நான் அதையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஒன்று யோசித்து வாங்க வேண்டியதாக இருக்குங்க. எதுவுமே ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது. எப்போ வெளியில் போனாலும் இப்படி தான் யோசித்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் எப்பயுமே லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். அங்கே பக்கத்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. சரி புதினா வாங்கினா புதினா சட்னி அரைக்கலாமேன்னு சொல்லிட்டு புதினா வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் போனால் தான் கிடைக்கும், ஈவினிங் டைம்லாம் கிடைக்காது. அதேமாதிரி மதிய டைம்லேயும் கிடைக்காது. நாங்கள் மார்னிங்கே போனனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கொத்தமல்லியுமே புதுசாக இருந்துச்சு, புதினாவும் புதுசாக இருந்தது. துவையல் மாதிரி செஞ்சு நம்ம சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் அடிக்கடி சின்ன வயசில் செஞ்சு சாப்பிடுவோம். இப்போலாம் அதிகமாக சாப்பிட்றதில்ல. அதேமாரி பிரியாணிக்கும் புதினா கொத்தமல்லி நம்ம வச்சுருந்தா அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கின்னு வந்துட்டேன். அங்கே மாங்காய் எல்லாமே வச்சுருந்தாங்க அவங்களும். ஆனால் புதினா கொத்தமல்லி அங்கே மட்டும்தான் இருந்தது, வேறு எங்கேயும் இல்லை. சரி வேறு எங்கன்னா வாங்கிக்கலாம்னு சொல்லி போயிருந்தா எங்கேயும் கிடச்சிருக்காது போல இருக்குது. சின்ன வெங்காயமும் வாங்க வேண்டியது இருந்ததுங்க. அது சின்ன வெங்காயம் இந்த ஒரு கடையில் தான் இருந்துச்சு. சரி அங்கே சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்தோம். பக்கத்துலேயே ஒரு குட்டி குட்டி ஃப்ரூட் இருந்தது. இது வந்து எனக்கு பேர் தெரில, ஞாபகம் இல்லை. இது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வச்சு படைப்பாங்க. இது கொல்லிலலாம் கிடைக்கும். அப்படியே ஒரு மாதிரி புளிப்பாக நல்லாயிருக்கும். சரி அது வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு அது கேட்டோம். ஆனால் ரொம்ப காயாக இருக்கே, எப்படி இருக்கும்னு தெரில சொல்லிட்டு வாங்கலை. அதோட நேம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், எனக்கு மறந்துட்டேன். அப்புறம் வெள்ளரி பிஞ்சு மட்டும் இருந்துச்சு. சரி அது வாங்கிக்கிட்டு வந்துட்டோம். அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு காஃபியை குடிச்சிட்டு சூடாக கிளம்பியாச்சு. டீ காஃபி எப்போ கொடுத்தாலுமே நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். அது மார்னிங் இருந்தாலும் சரி, ஆஃப்டர்நூன் இருந்தாலும் சரி. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கின்னு வந்த திங்ஸ் எல்லாம் ஒரு தடவை வந்து எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பேக் பண்ணி எடுத்து வச்சுருவேன். எப்போ ஷாப்பிங் போய் வந்தாலுமே, ஏன்னா நம்ம எதனா மறந்து வச்சுட்டு வந்துட்டோமான்றது அங்கே நமக்கு தெரியாது. அதனால தான் ஒரு தடவை வீட்டுக்கு வந்து செக் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் கலர்ஸ் எல்லாமே வீட்டில் வந்து தான் பார்த்தேன். பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து மெட்டீரியல் வந்து நல்லா இருந்துச்சுங்க. நம்ம அடுத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுற பொருள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தால் தான் வந்து அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் குவாலிட்டி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்தேன். கலரும் வந்து நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். மற்ற திங்ஸ்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுருந்ததுனால இதை மட்டும் இன்றைக்கி போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா பூலாம் முன்னாடியே வாங்கிட்டு வந்திருந்தா கொஞ்சம் வாடினாப்புல ஆகிடும். சரி அதனால தான் வந்து முன்னாடி நாள் வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி போய் வாங்கியிருந்தேன். குண்டு மல்லி வந்து கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன், அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பாருங்கள், நான் வேணால் காமிக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் தான், ரொம்ப மீடியம் சைஸ்லாம் கிடையாது. ரோஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. அதான் மார்னிங் டைம் போனால் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. அதே ஈவினிங் டைம் போனால் கொஞ்சம் நமக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது, காலி ஆகிடும். அதுவும் இல்லாமல்
இன்றைக்கெலாம் சொல்லவே வேணாங்க, ரொம்ப கூட்டம் இருக்குது. எல்லாருமே இந்த பூஜைக்காகவே இருந்து வாங்கிட்டுருக்காங்க. வெத்தலை பாக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஒரு தடவை செக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது தான் வந்து நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். காய்கறி பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். சரி, இதை மட்டும் ஒரு தடவை காமிக்கலாமே சொல்லி தான் செக் பண்ணிகிட்ருக்கேன். ரோஸ் வாங்கிட்டு வந்துருந்தீங்களா? ஒரு ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் வந்து பெரிய சைஸ் இருந்தது. ஒரு பிங்க் கலர் ரோஸ் இருந்தது, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் ஒரு 4 பூ கேட்டு வாங்கிட்டேன். அப்புறம் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வேலை என்னவோ அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு விளக்கு தட்டெல்லாம் தீர்த்த வேண்டியது இருந்தது. இன்றைக்கே வந்து தீர்த்தி வச்சிட்டோம்னா நாளைக்கு வந்து படைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீட்டெல்லாம் மாப் போட்டு இன்றைக்கே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி வீட்டெல்லாம் துடைக்கக்கூடாது. முன்னாடி நாளே நம்ம வந்து மாப் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி விளக்கு தட்டெல்லாம் தீர்த்தலாம் சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். அப்போ தான் நாளைக்கு காலைல நம்ம பிரசாதம் ரெடி பண்ணிவிட்டு படைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டோம்னா நீங்களும் அந்த மாதிரி முன்னாடி நாளே கொஞ்சம் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் அப்போலாம் வந்து காலையில் எழுந்து படைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப லேட் ஆகிடும். அதேமாதிரி ஃப்ரைடே அன்றைக்கெலாம் வந்து மாப் போடக்கூடாது. முன்னாடி நாளே மாப் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விராலி மஞ்சளும் வாங்கியிருந்தேன். நார்மல் மஞ்சளோட இது வச்சா நல்லது சொன்னாங்க. அதனால சரி நான் அதுவும் வாங்கியிருந்தேன். எனக்கு ரேட் எவ்வளோன்னு ஞாபகம் இல்லைங்க, செட்டாக வாங்கினதுனால. இன்றைக்கான விளாக் பார்த்திங்கன்னா அப்படி தான் போச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக கொஞ்சம் பிஸியாகவே இருக்கும். எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.